எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, காலையிலே நம்ம லேபர் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்றதுனால எனக்கு லீவு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓட்டு போடுறதுக்கோசரம் போயிட்டாருங்க. அவர் போயிட்டாரு. ஆனா நான் வந்து லீவு போட்டா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துக்கு வந்து பார்த்தாக்கா, அந்த மரத்துலேருந்து விழுந்த அந்த சருகுகள் எல்லாம் அப்படியே குப்பம் கூலியுமா கோழி போட்ட எச்சமும் சரி, சருகுகளும் சரி ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சு. சரி இது ஏதாச்சும் க்ளீன் பண்ணலான்டான்னு சொல்லிட்டு, தொடப்பத்த அத ரெடி பண்ணிட்டு, எல்லா சருகுகள் எல்லாத்தையும் கூட்டி, அது அப்படியே ஒரு பக்கமா தள்ளி நின்னுன்னு வச்சுக்கலாம் கூட்டி கூட்டி. ஆனா, அதிலிருந்து வரக்கூடிய அந்த சருகுகளாகட்டும், கோழியினுடைய எச்சமா இருக்கட்டும், இந்த தோப்புலேருந்து நான் எப்பொழுதுமே அப்புறப்படுத்தவே மாட்டேன். தூரமா மத்த இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு போட மாட்டோம். ஏன் அப்படின்னாட்டா, அதில தான் அந்த கோழிகள்லாம் அதில புழு பூச்சிகள் உண்டாச்சுனாலும் அது சீச்சு சீச்சு சாப்பிட்றதுக்கும், அப்புறம் மரத்துங்களுக்கு ஏன்னா எப்பொழுதும் வாழை வந்து பார்த்திங்கன்னா, அதிகப்படியான ஒரு சத்துக்கள இழுக்கக்கூடிய ஒரு மரம். அதனால அந்த அந்த அதிலேருந்து வரக்கூடிய எச்சத்தையும், அந்த சருகுகளும் தான் அந்த மரத்துக்கு ஒரு சக்தியா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மத்தது வந்து நான் ரசாயனத்தலாம் அதிகப்படியா அந்த தோப்புல அதிகப்படியா இல்ல, கொண்டுன்னே வரமாட்டேன். ஆனா, ஒரு காலத்தில டன்னு கணக்குல பயன்படுத்தினவரு. அதுக்கப்புறம் ரசாயனம் எந்த அளவுக்கு அது கேடுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு அதில மனசு இல்ல, ஈடுபாடும் இல்ல. இந்த தோப்பு இருக்கிறதுனால கோழி வளர்க்குறது எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்குதுங்க.